எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்பமோ இன்பம், ஒரே இன்பம் தான் போங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு எத்தனையோ பங்குகள் பல 5% 10% நேரி இருக்கு. ஆனாலும் ஒரு விஷயம், நம்மளுடைய நிஃப்டி என்பது இன்னுமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டல. அது ஒரு 24,800 பக்கத்தில் இருக்கு. இப்போ நிஃப்டி 24,200ன்னு இருக்கு. ஆனால் அது ஒரு ரவுண்டு கூட பண்ணி பாருங்க, 25,000 அப்படின்றது தாண்டினா தான் நம்மளுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் என்பது வரும். இது ஒரு அல்ப சந்தோஷம் மாதிரி தான். அதில் பாருங்க, நம்மளுடைய ஸ்டாக்குகள்லாம் இன்னும் பெரிய லாபம் தரணும்னா இந்த ஈரான் அமெரிக்கா இடையில் இருக்கக்கூடிய வார் அஃபிஷியலி அது நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்ற செய்தி வரணும். அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு 2 வாரங்கள்ல அல்லது சில வாரங்கள்ல அல்லது ஒரு மாதத்தில் நாங்கள் போரை முடிச்சிருவோம், எங்களுக்கு ரொம்ப நாள் போர் நீடிக்கணும்லாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, என்னை தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய பெரிய கப்பல்களை கொண்டு போய் ஈரானுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் கேப் அப் ரொம்ப அதிகமாக மேலே போயிடுறான், அப்புறம் கேப் டவுன் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க இல்லையா. இதைய பார்த்து பார்த்து நம்மளுக்கு ஷாக் ஆகுது. ஆனால் அமெரிக்காக்காரன் பாருங்க, அவன் ஷாக் ஆகலை, நான் மேலே போயிட்டேன், நீ தான் லேட்டாக வந்துட்ட அப்படின்ற மாதிரி சென்ட்ரு பாயிண்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்குங்களா? இந்த டவ் ஜோன்ஸ் அப்படின்ற அமெரிக்காவினுடைய இண்டெக்ஸ் ஒரு சென்ட்ரு பாயிண்டில் இருந்துட்டு இவன் மேலே போகிறானா கீழே போக போகிறானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா, அவன் மிக விரைவாக நம்மளோட வேகமாக மேலே வந்துட்டான். இங்கே பாருங்கள், நம்ம இன்னும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜே போய் தொடல. நம்மளுக்கு கீழேருந்து கொஞ்சோண்டு மேலே வந்ததுக்கே இவ்வளவு இன்பமாக இருக்கே, நம்மளும் அமெரிக்காக்காரனுக்கு பாரு இன்னும் அதிகமான உயரத்துக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சிங்களேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, ஜப்பானில் இருந்தாலும் தமிழன் தாங்க அப்படின்ற மாதிரி ஜப்பான் தமிழன்னு பேரை வச்சுக்கிட்டு சமீபத்தினுடைய மார்க்கெட் ஏற்றத்தில் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ அப்போ நம்மளுடைய மார்க்கெட்டும் அமெரிக்கா மார்க்கெட்டை போல் இப்போது இது ஒன்றும் விஷயமே கிடையாது. இவனுக்கு எப்போ வேணாலும் மானம் மரியாதை என்பது ஓடி போயிடலாம். ஏன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். இவன் மேலே வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே இவனுக்கு ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மேலே வளர விடமாட்டாங்க. அவனை தாண்டி மீறி வளர்ந்தாதான் எப்படி அமெரிக்க மார்க்கெட்டில் இப்போ பணம் போட்டு வச்சவங்களுக்கெல்லாம் கடந்த 5 நாளில் பல லட்சங்கள் என்பது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டில் அமெரிக்கன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்க. ஸோ அதே சந்தோஷம் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு வரணும்னா எப்படி இந்த அமெரிக்க பங்குச்சந்தை மிக வேகமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடச்சிக்கிட்டு மேலே போனானோ அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டும் மேலே வரணும். அவன் வேகமாக போயிட்டான், நம்ம லேட்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், இன்னும் சில நாட்களில் நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியணும் நண்பர்களே. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வார் என்பது அஃபிஷியலி முடிஞ்சுது, இனிமேல் சண்டை இல்லை அப்படின்ற அறிவிப்பு வரணும். அது மட்டும் இல்லை, ஃபாரினர்ஸ் டெய்லியும் நம்மளுடைய மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்டாப் ஆகணும். அதுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுடைய இன்பமோ இன்பம் பேரின்பம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதில் பாருங்க நண்பர்களே, என்னன்னே மற்றவங்க பண்ணுறதையே நானும் பண்ண அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி பல பேர் பங்குகளை வாங்கி, அதாவது விதைச்சி மண்ணுக்கடியில் விதைச்சி மேலே வரும்பொழுது அறுவடை பண்ணுற மாதிரி பல பேர் கீழே வாங்கி மேலே லாபத்தை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நிறைய பேர் வித்தியாசமாக பண்ணுற அப்படின்ட்டு போயிட்டு இந்த மேலே மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இங்கே ஏதாவது பங்குகள் இறங்கி கிடக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேங்க கிடைக்குது, நானும் போய் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் 6 மந்த் லோ 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி நான் போய் முக்கியமான பங்குகளை தேடுறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி செய்திகளே இல்லை. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவருடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு சமயத்துலேயும் அவர்கிட்ட காசை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தாலும் மார்க்கெட்டில் பணத்துக்கு மேலே பணம் போடக்கூடிய வேலை தான் மார்க்கெட்டில் நம்மளை ஜெயிக்க வைக்க உதவும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருந்துன்னு வச்சுங்க, அப்போவும் ஒரு நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு சக்தி என்பது இருந்தால் தான். ஸோ நம்ம வேலையே ஷேர் மார்க்கெட்டில் இது மட்டும்தான், பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் என்பது பணம் கொடுக்காது. இதுதான் நான் கண்டறிந்த உண்மை.
இப்போ பாருங்கள், மார்க்கெட் கீழே போயிட்டு இருந்தப்போ பயப்படாமல் பணம் போட்டவங்கெல்லாம், அந்த 22,000 பணம் போட்டவங்கெல்லாம் இப்போ 24,200 2000 பாயிண்ட்டுகள் என்பது ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குது, பயமுறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு திரும்பி மேலே வந்து லாபத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுடைய வேலை என்ன? வேலை என்பது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு வந்துட்டா பணம் தொடர்ந்து போடக்கூடிய கெப்பாசிட்டி என்பது வரணும். அதெல்லாம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து மாதமான சம்பளத்தை வாங்கினதுக்கப்புறம் எஸ்ஐபி போடக்கூடியவங்க ஜப்பான் தமிழன் அவர் தான் கமெண்ட் போட்டிருந்தாப்புல, சமீபத்தினுடைய ஏற்றத்தில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஓரளவுக்கு வருமானம் வந்தது. அடடா நண்பர்களே, நம்ம நிறைய பேர் வந்து சில்வர் கோல்டெல்லாம் அக்ஷய திருதி முன்னிட்டு அதை வாங்கறதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய அளவில் விலை குறையுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா சில்வர்னுடைய விலையெல்லாம் வந்து கீழிருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்குவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இவன் என்னடான்னா டபக்குன்னு இன்னைக்கு போய் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 5% என்பதெல்லாம் இந்த சில்வர் என்பது ஏறிவிட்டது. இனி இதற்கு மேல் தொடர்ந்து ஏறுகிறதா அல்லது கீழே விழுகிறதா அப்படின்றது தெரியாது. ஆனால் இன்றைய தேதியில் சமீபத்தினுடைய லோல இருந்து எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த சில்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% என்பது ஏறி இருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்தில் லார்ஜ் கேபிட்டல்லாம் வந்து அந்த பங்குகள் இன்னும் பெருசாக சம்பாரிச்சு தரல. மார்க்கெட்லாம் இப்போ 2000 பாயிண்ட் ஏறி கொடுத்துருச்சு பாருங்கள், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தனியாக. அதனால் பல பேர்த்துக்கு லாபம். ஆனால் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இன்னும் நிறையா தன்னுடைய பழைய ரேட்டுக்கு பக்கத்தில் வரல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷமாக இதில் பணத்தை போட்டு வச்சுருந்தா 13% கும்பா தான், ஏறி வர மாட்டேங்கிறான். இப்போ வரைக்கும் லோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்போ ஒரு 13% வருவான், தன்னுடைய பழைய ரேட்டை பிடிப்பா அப்படின்னு தெரில. டிசிஎஸ் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப், அவனு 21% என்பது இறங்கியிருக்கு. ஸோ இந்த டிசிஎஸ் ஷேரை பற்றி நம்ம பேசையில் நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, அட என்னப்பா நீ இளம் வயது வாலிபனாக இருக்க, குஜால் பண்ணுறதை விட்டுட்டு போய் சாமியாராக போயிட்டியப்பா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி போய் தனியாக எடுத்து பார்த்தா டிசிஎஸ் என்பது காலம் போன கடைசியில் 3% ஏறின மாதிரி காட்டுது. எத்தனையோ பங்குகள் கீழே லோலேருந்து மேலே வந்துட்டான். பட் இது இன்னுமே வந்து மார்க்கெட் மேலே வந்துமே இது இன்னும் 1 இயர் லோலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எப்போ நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்றது தெரியல. இன்னும் வேறு சில ரொம்ப ஃபேமஸான பங்குகள் இன்ஃபோசிஸ் ஆகட்டும், அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, அவன் ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது 8% ஏறி இருக்கான். அதே பஜாஜ் ஃபினான்ஸ் என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது அவன்கிட்ட நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு 1 இயர் பீரியடில். கோட்டக் மஹிந்திரா பேங்க் அவனும் பெரிய ஆள் தான், அதுவும் வந்து ஒரு 10% இறங்கி தான் கிடக்கு. ஸோ பல பேர் வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நல்ல அருமையான லாபத்தை சமீபத்தில் சம்பாரித்து கொடுத்துருச்சு வெறும் ஒரே மாதத்தில். ஆனால் இது போன்ற லார்ஜ் கேப் பங்குகள் இன்னும் பெரிய அளவில் சம்பாரித்து தரலையே, அதுவும் சம்பாரித்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சமீபத்தில் லார்ஜ் கேப் பங்குகள் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தது ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற ஒரு செய்தி. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு துயரமான செய்தி என்னென்னா, இந்த வேதாந்தா அப்படின்ற நிறுவனத்தில் ஒரு பாய்லர் வெடித்து சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. திருப்பூருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வீதிக்கு வீதி பாய்லர் இருக்குது. கடைசிக்கு ஒரு ஏரியாலேயாவது ஒரு 4-5 பெரிய சைஸ் பாய்லர்லாம் வச்சுருக்காங்க. என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஸ்டீம் வேணும், அதுக்குன்னு ஊருக்கு நடுவில் ஒரு ஸ்கூல் இருந்தால் கூட ஸ்கூலுக்கு பக்கத்தில் கூட ஒரு பெரிய அண்டா சைஸ் பாய்லர் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் அதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியும். ஸோ எனக்கு இந்த செய்தியை படித்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மார்க்கெட்டை ஏறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த சமயத்தில் வந்து ஏதாவது கீழே விழுந்த பங்குகள் மேலே ஏறாதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு இந்த JSW எனர்ஜி அப்படின்ற பங்கு கடந்த 3 மாதங்களில் பார்க்கும் பொழுது இறங்குவதும் ஏறுவதும் நல்ல 4 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். அடேங்கப்பா, பலே வெள்ளை தேவா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். ஆனால் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது, லாங் பீரியடில் பார்க்கும் பொழுது 2024 சமயங்களில் 800 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அதுக்கு கீழே வந்து மேக்ஸிமம் ஒரு 400 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இவன் இப்போ குறுகலான பாதையில் தான் இப்படி மேலையும் கீழே ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா,
நீ லாங் டேர்மில் இப்படி ஏறி இறங்கி ஆட வேண்டியதானே, அப்போ தானே மேலே லாக் ஆனவங்க கூட தப்பிச்சு ஓட முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று முக்கியமான தகவல் நண்பர்களே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பங்கு சைட்வேஸில் குறுகிய காலத்திலே ஒரு 3 மாதத்துலேயே 4 ரவுண்டு போயிட்டு வர்ற மாதிரியான பங்குகள்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் வருத்தம் என்பது இல்லை, உச்சியில் வாங்கியிருந்தா கூட. ஏன்னா அவன் தான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மேலே கீழே அடிக்கிறானே. அப்போ திடீர்னு எப்பாவது ஒரு இடம் அடடா கீழே இறங்கி போச்சுன்னு நினச்சிட்டு கீழே கூட திடீர்னு அடுத்த மாதத்தில் ஒரு ட்ரிப் அடிக்கும்போது மேலே வாங்கின விலைக்கு பக்கத்தில் வந்துடுறானுங்க. ஆனால் இது போன்ற பங்குகள் சைட்வேஸில் தான் ஒரு பங்கு இருக்கும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. ஒரு நண்பர் இப்படித்தான் 5 ஸ்டார் அப்படின்னு ஒரு பங்கு, அவன் பாட்டுக்கு ஒரு 5 இடம் இப்படின்னு போயிட்டு இருந்தான். அதை வச்சு ஒரு நண்பர் வந்து கரெக்டாக லோ என்ட்ரியில் போகலாம் நீங்கள் என்ட்ரானாரு, அப்புறம் அதை என்னடானா இறங்கி போச்சு. ஸோ மார்க்கெட்டில் நம்ம ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது எப்போவுமே வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது போன்ற ரிஸ்கெல்லாம் இருக்குது, அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிஸ்க். எது எப்படியோ இந்த JSW எனர்ஜி அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் ஆண்டவா எப்படியாவது பழையபடி ஒரு 800 ரூபாய்க்கு ஒரே ஒரு இடம் கொண்டே விட்டினா நாங்கள் ஓடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, அமெரிக்க இண்டெக்ஸ் நல்லா வேகமாக ஏறிட்டா நம்ம ரொம்ப லேட்டாக கீழேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில். அதை வச்சு தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ரொம்ப வேகமாக வளரக்கூடிய செக்டர்கள் கண்டுபிடிப்புகள் நம்மகிட்ட இல்லை. அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த டெக்னாலஜி பங்குகள் தான் அமெரிக்காவில் பெரிய அளவில் வளர்ச்சி என்பது பண்ணி கொடுத்துருக்கு. நம்மளுக்கிட்ட அந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஒரு ஹை க்ரோத் செக்டராக சமீபத்தில் வந்தான். டிக்சன்னு ஒரு பையன், அவன் பாட்டுக்கு எகிரிட்டு மேலே போனால் அப்புறம் ஏறின வேகத்தில் 40-50% இறங்கி போச்சு ஒரு கட்டத்தில். அதே மாதிரி இந்த ரேர் எர்த்து மெட்டல் சம்மந்தமாக இந்த GMDC போன்ற பங்குகள்லாம் திடீர்னு மேலே ஏறி வந்தால் அப்புறம் அப்படியே ஸ்லோ ஆகிட்டான். அப்புறம் இந்த செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட பங்குகள் பெருசாக மார்க்கெட்டுக்குள்ளே இல்லை. இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ கம்பெனிகள் வந்து செமிகண்டக்டர் பிளான்ஸ் போட்டுட்ருக்காங்க. டாட்டாவுனுடையதே பெரிய செமிகண்டக்டர் பிளான்ஸ் போட்டுட்ருக்காங்கன்னா அதில் நேரடியாக நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை. எது எப்படியோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்புகளுக்கு உண்டான புது ஹை க்ரோத் செக்டர் என்பது நம்ம மார்க்கெட்டில் இல்லை. அதனால் நம்ம மாலையெல்லாம் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி தான். ஏதாவது ரொம்ப லோ ரேட்டில் எக்ஸிஸ்டிங் செக்டர் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா, லோ வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்து விழுந்திருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சுஸ்லான் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சமீபத்தில் மேல் நோக்கி ஏறினான். எவ்வளவு ஏறினான்னா ஆல்மோஸ்ட் 40லேருந்து 50 ரூபாய்ன்னு வந்திருக்கான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கா. அது போக இந்த ஸ்டாக்கினுடைய பி ரேஷியோ இண்டஸ்ட்ரியினுடைய பி ரேஷியோட பாவம் கம்மியாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அது வருமானம் என்பதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு ஷேருக்கு அது ஏர்னிங்ஸ் என்பது பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 33 பைசா ஒரு குவார்ட்டருக்கு சம்பாரித்து கொடுத்துட்ருக்கு. இப்போ லேட்டஸ்ட் ஒரு வருஷ கணக்கில் பார்க்கும்போது 1.5 ரூபாயெல்லாம் ஒரு ஷேருக்கு சம்பாரித்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரண்ட் ரேட் என்பது பார்த்தா 49 இருக்குது. அதனுடைய ஸ்டாக் பி 20 தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த GRSC அப்படின்ற பங்கு, அதுவுமே வந்து இண்டஸ்ட்ரியினுடைய பிஇ விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த பங்குமே சமீபத்தில் 2000லேருந்து இப்போ 2600 அப்படின்ற மாதிரி ஒரு 20-30% வரைக்கும் ஏறி வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் சில இந்த பெட்ரோநெட் LNG அப்படின்ற பங்கெல்லாம் இந்த வார் சம்பந்தப்பட்ட வார் ரிலேட்டட் செக்டர். பெட்ரோநெட் LNG இந்த பங்கு பார்த்திங்கன்னா அதனுடைய பிஇ ரேஷியோ என்பது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 3.25% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இவனுமே சமீபத்தில் 1 இயர் லோன் 240 ரூபாய்க்கு போய் விழுந்தவன் இப்போ 270 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஆளுகள்லாம் இப்படித்தான் வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணி வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு நல்ல க்ரோத் செக்டர் என்பது இப்போது பணத்தை ஒரு 100 ரூபாய் போட்டோமா ஸ்டாக் மார்க்கெட் நம்மளுக்கு அது ஒரு 10,000 பண்ணி விட்டுச்சா அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. நண்பர்களே, இன்னொரு கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்க. இந்த எம்செக்ஸ் அப்படின்ற பங்கும் இந்த IDBI பேங்க்கும் 2 பேரும் உச்சி தொடுற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. 2 பேரும் கும்பா பாட்டு பாடி எங்கேயாவது பெருசாக கீழே வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா
அதில் இந்த எம்செக்ஸ் என்பது தன்னுடைய பழைய ஹையை இன்னைக்கு வந்து உடச்சி காமிச்சிருக்கான். எப்படின்னு பாருங்கள். நீ மறுபடியும் எங்கே நீ அடுத்து இவனுடைய மூவ்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்றது தெரில. ஸோ சமீபத்தில் இவ்வளவு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் கீழே விழுகிற மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகி மறுபடியும் கீழே விழுகிற மாதிரி காமிச்சிட்டு இவன் கண்டிப்பாக கும்பா பாடிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் மறுபடி புதிய உச்சம் என்பதை போய் தொட்டு ஒரு பாசிட்டிவ் பங்காக இந்த எம்செக்ஸ் என்பது தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் பாருங்க, இப்போ ஒரு கும்பா குட்டி என்ற விஷயத்தில் இந்த ஐடிபிஐ பேங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புதிய ஒரு உச்சம் அப்படின்றது போயிருந்தது. பல வருடங்களுக்கு முன்னாடி 2024 அப்படின்ட்டு அந்த ஹையை வந்து சமீபத்தில் தாண்டி காமிச்சிட்டு இவன் பெரிய ஆள் ஆயிடுவானாட்டு இருக்குதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இல்லைங்க, நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்ட்டு அங்கேருந்து தொப்பு கட்டின்னு கும்பா குட்டியாக மாறி கீழே விழுந்துருக்கான். ஸோ எதனால் இப்படி நடக்குது? இந்த எம்செக்ஸ் அப்படின்ற பங்கை வந்து நிறைய பேர் பை பண்ணி புதிய உச்சங்களை தொட வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஐடிபிஐ பங்கை வந்து கண்டபடி விற்று அதை கீழே இறக்கியிருக்காங்க. இதுக்கு தலை விதியை தவிர்த்து வேறு எதுவும் காரணம் சொல்ல முடியாது. அதனால தான் பல பிரேக் அவுட் ட்ரேடர்கள் வந்து ஸ்டாப் லாஸ் என்பது வச்சுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் ஏறுவான் அவன் ஏறுவான் அப்படின்ற கணக்கில் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எம்செக்ஸ் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு ஐடிபிஐன்னு எந்த ஷேராக இருந்தாலும் டெக்னிக்கலாக அவங்க ஈக்குவலாக பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எவன் கும்பா குட்டி ஆவான்னு தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால தான் ஸ்டாப் லாஸ் போட்டு சில பங்குகள் விட்டே வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த ஐடிபிஐ பேங்க் அப்படின்றது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சம்பாரித்து கொடுக்காம பணத்தை எடுத்துகிட்டு போன பங்காக மாறிவிட்டது பாவம். இப்போ இன்னொரு கிளைமேக்ஸ், இந்த வேதந்தா அப்படின்ற ஷேர் அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆயிருக்குன்னா தன்னுடைய பழைய உச்சத்தை மீட்டெடுத்திருக்கு. ஒரு வேளை இவங்க இது கீழே விழுந்துருவானோன்னு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ சமீபத்தில் ஏறினதுனால இவனும் மேலே ஏறிட்டான். அப்போ இந்த பங்கு இனி மறுபடியும் பிரேக் அவுட் ஆகுதா அல்லது கீழே வருதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இது ஒரு எம்செக்ஸ் பங்காக இருக்குமா அல்லது இது ஒரு ஐடிபிஐ பங்குனுடைய விலை மாதிரி மாறுமா, இது எந்த மாதிரி ஆக போகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மறுபடியும் நீ சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய செய்தி, இன்னும் 2 செய்தி இருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய செய்தி பெண்டிங் என்னன்னா, இந்த ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் இருக்கக்கூடிய போர் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு அஃபிஷியலி நம்மளுக்கு வரணும். சும்மா இவங்க மீட்டிங் போட்டு பேசுகிறதுக்கே நம்ம 1000-2000 பாயிண்ட் ஏற்றுறமே, ஒரு வேளை ஈரான் வார் நின்று உண்மையிலேயே அது நம்ம மார்க்கெட்டை ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு 26,000-30,000 போச்சுன்னா நம்ம ஒன்றும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்பது பெண்டிங். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவினுடைய ஃபெட்டு வந்து அங்கே வந்து சேர்மேன் இந்த வருஷத்தில் மாறணும். அப்படி மாறும்பொழுது புதுசாக வரக்கூடியவர் என்னத்தையாவது ஒன்று சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், அப்போ மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி 2000-3000 பாயிண்ட்லாம் தான் இப்போ அசால்ட் ஆகிடுச்சே, அந்த மாதிரி வந்துடலாம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா 143 அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தெரியும், சின்ன வயசு பசங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படி நம்ம வீட்டம்மாக்கள்லாம் ரொம்ப சாணகித்தனமாக நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணால் நான் பாத்ரூமில் இருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் எங்கேயாவது அந்த பக்கம் இருக்கிறேங்க அப்படின்னு ஃபோன் கூட எடுக்க முட்டுறணும் போல். ஏன்னா இவர் எப்போவெல்லாம் வந்து இந்தியா என்னுடைய ஃப்ரெண்டு, உங்களையெல்லாம் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்கிறாருனாவே நம்மளை ஏதோ ஒன்று தொல்லை பண்ண போகிறோம். இப்படித்தான் சொல்லி நம்ம மேலே டேரிஃப், எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டாங்க. இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து அவ்வளவு மகிழ்ச்சி தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த 372 பாயிண்ட் இன்றைக்கி நிஃப்டி அதாவது கேப் அப் ஆகிருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து நார்மலாக மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆகாமல் திடீர்னு இப்படி ஒரு கேப் விட்டு இப்படி போகிறாங்களோ, அப்போ ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருதுன்னு வச்சிங்களேன், உடனே பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் ஏன் இங்கெல்லாம் கேப் விட்டுட்டு போனீங்க, போய் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்ருவாங்க. அது மாதிரி இந்த முறை நடக்குமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் பெரிய அளவில் பணம் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரும்பொழுது ஹெட்ஜிங் போன்ற பல விஷயங்களை பண்ணிக்குவாங்க. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்தி. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.